30 நாளைக்கு தொடர்ந்து தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு நம்மளால உயிர் வாழ முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆனா, அந்த 30 நாள் நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு, என்ன மாரியெல்லாம் மாற்றங்கள் உடம்புல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உடல பத்தியே ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். அது சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயிலான பதிவுகள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. அது சம்மந்தப்பட்டு முழுமையா பார்ப்போம் வாங்க. ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதை சாப்பிட்டா வெயிட் குறையும், என்ன எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் குறையும், நான் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவித கோணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் லாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடல் சுத்தம், குடல் சுத்தம், இரத்த சுத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெயிட்டை மட்டும்தான் குறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, உங்களுடைய குடல் சுத்தத்தையும், உங்களுடைய ரத்த சுத்தத்தையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் நான் அடிக்கடி நிறைய டயட் இருந்திருக்கிறேன். ஒரு 3 நாள் டயட்டு, ஒரு 12 டேஸ் டயட்டு, அப்புறம் 48 டேஸ் டயட்டு, 30 டேஸு, 1 இயரு, 6 மந்த்து இது மாதிரிலாம் நான் சின்ன சின்ன டயட்ஸ்லாம் இருந்து பார்த்து, அதிலேருந்து என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் நிறைய இடங்கள்ல நமக்கு மக்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நான் ஒரு 120 டேஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணேன். 120 டேஸில் ஃபஸ்ட்டு 30 நாள், ரெண்டாவது 30 நாள், அடுத்த 30 நாள், அடுத்த 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு 30 நாளும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறது. அதில் நமக்கு என்ன மாற்றங்கள் கிடைச்சது அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது. அது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். 120 நாளில் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது அப்படின்ற ஒரு பயணம் தான் இந்த பயணம். அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றதுக்கான பயணம் தான் இந்த வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் என்னென்ன பரிசோதனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் செக்கப் செக் பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட எல்லாமே நார்மலாக தான் இருந்தது பிளட் செக்கப்பில். இருந்தாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் லிப்பிட் ப்ரொஃபைலில் மட்டும் எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ்ஸு. இன்னும் சொல்லப்போனால் பார்டரை விட கொஞ்சம் கூடி இருந்தது. அவ்வளோதான் விஷயம். சரி, இருந்தாலும் அதை நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஏறுது அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த இதுக்கு உள்ளே வந்ததே என்ன அப்படின்னா, திடீர்னு நம்மளுடைய வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. உடம்புல குளிச்சுட்டு வந்தோம்னா அப்பப்போ லேசாக உடம்புல அரிப்புகள் தெரிஞ்சுது. ஆகா, நம்மளுடைய ரத்தம் ஏதோ கொஞ்சம் கழிவுகளாக மாறி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, வெயிட்டும் கூட இருக்குது, ரெண்டையுமே நம்ம கிளென்சிங் பண்ணிக்குமே தான் நம்ம இந்த பயணத்தில் இறங்கணும். அப்போ பிளட் செக்கப்பில் நமக்கு எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி கொஞ்சம் கூட இருக்குதுன்னா நிச்சயமாக ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா நிச்சயமாக அதுலேயும் ஃபேட்டி லிவர் இருந்துச்சுங்க. 21 சென்டிமீட்டர் இருந்தது லிவரோட சைஸு. ஆமாம், கிரேடு 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு அங்கே அவங்களே பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு, சார் என்ன சார் எதுவும் ஆல்கஹால் பழக்கம் இருக்குதா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. பட் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா, இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்றத இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களே கூட அதிகப்படியான பேர் இன்றைக்கி ஃபேட்டி லிவரில் வர்றாங்க. அதில் அதிகப்படியான பேர் பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான். அப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் தான் லிவர் டெஃபிஷியன்சி ஆகும்னு கிடையாதுங்க. இந்த நான் ஆல்கஹாலிக் பேசணும் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேட்டி லிவரில் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது. நிறைய பதிவுகள் அதை பற்றி நம்ம சொல்லி வைக்கிறோம். ஆமாம். அப்போ ஓகே, இப்போ ரிப்போர்ட் பார்த்தாச்சு, நம்ம பிளட் செக்கப்பும் பண்ணியாச்சு, ஸ்கேனிங்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ண டேட் 11/11/2026. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 120 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோடய அனுபவ பதிவுகளை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 30 நாள் என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது 30 நாள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்னோடய டயட் பிளானை நான் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ஷெடியூல் படி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வகையில் நான் 30 நாளும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆமாம், ஒன்லி வாட்டர் டயட். இந்த ஒன்லி வாட்டர் நம்ம எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு டியூரேஷன் இருக்குதா, இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்குதா? ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, வெறும் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டுலாம் உயிர் வாழ்றது கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அது சம்மந்தப்பட்டு நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம்,
இந்த உடலும் பஞ்சபூதங்களாலேயே நிறைந்துள்ளது. இதில் எல்லா பஞ்சபூதமும் வேணும். ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தை மட்டும் நம்மளால் வச்சு உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் வந்து சாத்தியம் அப்படின்ற சில விஷயங்கள் தான் கிடைச்சது நம்மளுடைய சித்தர்களுடைய பல நூல்களில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்புக்குள்ள 2 விதமான உயிர் சக்தியை நம்ம வந்து குடுக்குறோம். ஒண்ணு உணவு மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி. இன்னொன்னு மூச்சு காற்று மூலமா கொடுக்கக்கூடிய உயிர் சக்தி. ஆமா. இப்ப உணவு மூலமா கொடுக்கக்கூடிய உயிர் சக்தியில தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிருக்கிறோம். அது இல்லன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காலை, மதியம், இரவுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை கூட தவறாம கரெக்ட்டா மட்டும் சாப்பிட்டுருங்க. நோய்வாய்ப்பட்டுருக்கீங்களா? நீங்க வந்து அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த உணவ சாப்பிட்றதுல நம்ம வந்து கவனம் வச்சுக்கிட்டுருக்கிறோம். உணவு சாப்பிடலன்னா நம்ம வந்து வாழ முடியாது அப்படின்ற மாரி வச்சுக்கிட்டுருக்கிறோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, உணவை விட காற்றின் உயிர் சக்தி தான் ரொம்ப பலம் வாய்ந்தது. இந்த காற்றின் உயிர் சக்தி இல்லாம நம்மளால வாழ முடியுமா பாருங்க? முடியாது. சுவாசிக்காம வாழ முடியுமா? முடியாது. சாப்பிடாம வாழ முடியுமா? நிச்சயமா முடியும். அப்ப வெறும் சுவாசத்தின் மூலமாகவே உயிர் வாழக்கூடிய உயிரினங்களே இன்னைக்கு இருக்குது. உணவு மூலமா இல்லாம, சுவாசத்தின் மூலமா வாழக்கூடிய உயிரினங்களே. ஆமா. அப்ப ஓகே. சுவாசம் ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்து வாட்டர் அப்படின்னு வரும்பொழுது, இந்த வாட்டர் நமக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம்? நம்மளுடைய பாடியில உள்ளுக்குள்ள 12 ராஜ உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது இயங்க இயங்க நமக்கு வெப்பம்ன்றது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு நமக்கு நீர் தேவை ஃபர்ஸ்ட்டு. அடுத்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்பணும். அப்போ க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு நமக்கு தண்ணி தேவை ஒன்று. அடுத்து இந்த திடப்பொருளில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சுறதற்கும் நமக்கு தண்ணீர் தேவை. அப்போ இப்படி சில விஷயங்களுக்காக நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டு. ஆனால் தண்ணியை மட்டுமே தான் எடுக்க போகிறோம் அப்படின்னம்னா, இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய தாதுக்கள் நம்மளுடைய உடல் வளருவதற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு சரியாக வருமா? அது போதுமா? இது மட்டுமே எடுத்துக்கிட்டு வாழ்ந்தவங்க வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டு நான் பார்த்த பொழுது இருந்தாங்க. திருச்சியில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக 40 வருஷமாக வெறும் தண்ணி மட்டும்தான் குடித்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆமாம். அவர் இப்போ சமீபமாக தான் இறந்தார். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 93 ஏஜில் தான் அவர் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 40 வருஷமாக அவர் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு உயிர் வாழ முடியும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ப்ரூஃப். இது மாதிரி நிறைய நபர்களை வந்து பார்த்தேன். அது மாதிரி சேலத்தில் ஒரு நபர், நார்த் இந்தியாவில் ஒரு பெர்சன். அப்போ இதை நம்ம தாராளமாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 30 நாள் ஓன்லி வாட்டர் டயட். என்ன மாற்றம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளில் நமக்கு வந்து கொஞ்சம் பசியை தூண்டும். ஏன்னா நம்ம பழைய நடைமுறைகளில் இருந்து திடீர்னு மாறும் பொழுது நமக்கு பழைய நடைமுறைகள் திரும்ப திரும்ப நமக்கு அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த சாப்பிட்ட டயத்துக்கு லைட்டாக கொஞ்சம் பசி வரும். அது மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 நாள் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் பசிக்கிற உணர்வுகள் வந்தது. அடுத்து 4வது நாள்லேருந்து சுத்தமாக பசின்றது கிடையாது. இன்னொன்று நம்மளுடைய மனம் தான் நம்மளை வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதும் தூண்டுறதும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மனதில் கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சாச்சு. 120 நாளைக்கு நம்ம வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். 120 டேஸ் டயட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு நான் வந்து ஓன்லி வாட்டர் மட்டும்தான் எடுக்க போகிறேன் அப்படின்றதையும் மைண்டில் போயிட்டு முதல்ல பதிவு பண்ணியாச்சு. அதனால் அதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிறப்படும் பொழுது மோஷன் வருமா? யூரின் எப்படி வரும்? இப்படிலாம் சில கேள்விகள் எனக்குள்ளேயே இருந்தது. அப்போ ஓகே பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்படியும் மோஷன் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே தேங்கி இருந்த கழிவுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் வழியை வெளியில் போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த 3-4 டேஸ் வந்து அந்த யூரினோட கலரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சள் கலந்து அப்படி கலந்து தான் வந்தது. ஏன்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த வாட்டர் க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு, ஒரு வாரம் கழித்து பார்க்கப்படும் பொழுது நமக்கு ஒத்தப்பட்டு உடம்புல வந்து அரிப்புகள் இல்லை ஃபஸ்ட்டு. அடுத்து உடம்புன்னு ஒன்று இருக்குன்றதே தெரியல. உடம்பு அவ்வளோ லேசாக அப்படி மெதுவாக அப்படி பூ போல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. 2வது வாரம் கடந்துச்சு பாருங்களேன். அப்போ நிறைய நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலாம் இருந்தது. அப்போ அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவிங்கே வரல. அந்த 2வது வாரம் தாண்டினதுக்கப்புறம் அந்த 3வது வாரங்களில் அதை சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து அது சம்மந்தப்பட்டு எச்சி ஊறும் இல்லையா? ஒரு புளிப்பு சாப்பிட்டா புளிப்புத்தன்மை உள்ள எச்சி ஊறுறது, இனிப்பு சாப்பிட்டா இனிப்புத்தன்மை உள்ள எச்சி ஊறுறதெல்லாம் நடக்கும். ஆனால் அது கூட இல்லை. அசைவமே அவங்க ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சம் கூட இதை சாப்பிடணும்
அந்த சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு ஃபீல் ஆகுது கிடையாது. அது மாதிரி ஒரு 3வது வாரத்திலேயே அந்த மாற்றத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. 4வது வாரம் நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள்லாம் சுத்தமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸ்கின்ல அந்த சைனிங் அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஒன்று, வேர்வை துவாரங்கள் நல்லா ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து குறைஞ்சதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அடுத்து வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் வெளியேறிடுச்சு அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் நான் 11வது மாதம் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ வந்து இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது எல்லாமே கொஞ்சம் குளிர்காலம் வேறு. இந்த டயத்தில் நம்ம வேறு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், வெறும் தண்ணி மட்டும் குடிக்க போகிறோம்னா எப்படி இருக்கும்? அப்போ நான் பகல் வேளைகளில் எல்லாமே வந்து சுடு தண்ணி தான், வார்ம் வாட்டர் தான், அப்படி சுடு தண்ணியாக தான் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போ இந்த சுடு தண்ணி வார்ம் வாட்டர் எடுத்ததுக்கு அதுக்கும் இன்னும் சூப்பருங்க. உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறுச்சு. நிறைய அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து அந்த அப்படி ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் ட்ரைனஸ் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. அதுவும் அதிகப்படியான நபர்களுக்கு அந்த ஸ்கின் ட்ரைனஸ் அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்கின் ட்ரைனஸ் முதல்ல மாறிச்சுங்க. அப்புறம் நம்மளுடைய கால்களில் அங்கங்கே வந்து நம்ம சும்மா உட்காரும் பொழுது நடக்கும் பொழுதுலாம் சின்ன சின்ன இறுக்கங்கள் காணப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அந்த மைல்டாக இருந்த இறுக்கங்கள் கூட கிடையாது. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் இருந்தது. ஆனால் நான் 120 டேஸில் என்னோடய ஒர்க் அவுட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் ஒன்லி இப்போ நம்ம உணவில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை நான் தள்ளி வச்சுருந்தேன். என்னோடய ஒர்க் அவுட் எதுவுமே கிடையாது, வாக்கிங் ஜாக்கிங் எதுவுமே இல்லாமல் ஒன்லி 30 டேஸ் நம்மளுடைய பிளட்டை கிளென்சிங் பண்ணணும், அது மட்டும்தான் மேட்ரு. இந்த 30 நாள் ஒன்லி வாட்டர் டயட் இருந்ததில் எவ்வளவு எடை குறைஞ்சிச்சு தெரியுங்களா? 7 கிலோ வரைக்கும் குறைஞ்சிச்சு. ஒரு மாதத்தில் 7 கிலோவா? இது ரொம்ப அதிகங்க. அவ்வளோவெல்லாம் குறைக்கக்கூடாது. ஒரு மாதத்தில் 2 கிலோ தான் குறைக்கணும், 3 கிலோ தான் குறைக்கணும், இதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லா பேரும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன்னா அது நாமளே கூட நம்ம பேஷண்ட்ஸுக்கு சொல்லுவோம், 3 கிலோ ஒரு மாதத்தில் குறைஞ்சினாலே போதுங்க, அது சூப்பருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், ஆனால் சடனாக வெயிட்டை குறைக்கக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம தான் 120 டேஸ்க்கு பிளான் பண்ணிக்கிறோமே. அதனால் ஃபஸ்ட்டு மந்த்தில் நமக்கு வந்து குறையிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு மந்த் எப்போவுமே வந்து குறைய தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு குறையாது. அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும். ஆமாம், ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் சடனாக வந்து நமக்கு வந்து குறையும். இது எல்லாருக்குமே இயல்பாக ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், அப்போ அந்த இடத்துல நமக்கு 7 கிலோ குறைஞ்சது ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத தொப்பையில் இருந்த கழிவுகள் அனைத்தும் வெளியேறதை கூட நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, என்னோடய தொப்பை சைஸு அதுக்குன்னா என்னோடய தொப்பை சைஸும் வந்து முன்னாடியே நான் அளந்துக்கிட்டேன். ஆமாம், 116 சென்டிமீட்டர் இருந்தது நான் ஸ்டார்டிங்கில் அதை நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. ஏன்னாங்க ஃபுல்லாக கன்சல்டிங் ஃபுல்லாக உட்காந்துட்டே தான் இருந்தோம். அப்போ சிட்டிங் ஒர்க்கு எங்களுக்கு வந்து அதுக்கான வேலையே கொடுக்க முடியாத அளவுக்கு டைட். என்ன பண்ணுறது, இருந்தாலும் அதோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ முழுமையாக இதை நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு விஷயம், அந்த மாற்றத்தை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 116 சென்டிமீட்டர் இருந்தது எவ்வளோ தெரியுமா? இப்போ குறைஞ்சிருக்குது. அதாவது ஆஃப்டர் 120 டேஸில் 97 சென்டிமீட்டருக்கு மாறி இருக்குது. ஆமாம், 97 சென்டிமீட்டருக்கு. இதுக்கு மட்டும் தனியாக நான் அடுத்தடுத்த மாதங்களில் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்குறேன். என்னோடய ஃபேட்டி லிவர் அந்த 21 சென்டிமீட்டரில் இருந்தது என்ன மாற்றத்துக்கு வந்துச்சு தெரியுங்களா? அதாவது 3 மாதம் கழித்து திரும்ப நான் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது 15 சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு. ஆமாம், இப்போ இதுக்கெல்லாம் நான் ஸ்பெஷலாக என்னென்ன உணவுகள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கும் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 30 நாளில் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த பதிவு. அதனால் வாட்டர் டயட் நீங்களும் தாராளமாக எடுக்கலாம். ஆனாலும் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அவங்களுடைய கைட்னஸில் கூட இருந்து பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா நபர்களும் இதை எடுக்கலாமா அப்படின்னா எல்லா நபர்களும் எடுக்கலாம். உங்கள் உடம்புக்குள்ளே எவ்வளவு கழிவுகள் தேக்கம் இருக்குதோ அதை பொறுத்து இந்த டியூரேஷனை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒன்லி வாட்டர் டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே அருமையான மாற்றம் வரும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்தில், அதாவது இந்த வாரம் வந்து ஒரு 12 மணி நேரம் தான் நம்ம வந்து வெறும் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்க போகிறோம்னு சொல்லி இருங்க. அடுத்த வாரத்தில் 24 மணி நேரம் அப்படின்றத 48 மணி நேரமாக மாற்றுங்க. அதாவது 2 நாளைக்கு நான் வந்து ஒன்லி தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு மாற்றுங்க அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரத்தில் 3 நாளைக்காக மாற்றுங்க. போதும்.
3 டேஸ் நீங்கள் வந்து பண்ணாலே அதுவே மிகப்பெரிய மாற்றம் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ 72 மணி நேரம் ஒன்லி தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றம் நடக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உடம்புல நோய் தீரணும் அப்படின்னம்னா அதுக்கு என்ன சாப்பிடணுன்றதை விட எதுவுமே சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணுற சிஸ்டத்தில் இருக்குது. அது வந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்களாம் வந்து படித்த அறிவை பயன்படுத்தி எனக்கு இந்த நோயினா நான் இதை சாப்பிடணும், அந்த நோயினா இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது உடம்பு அந்த சிஸ்டம் தானே சரி பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். அதனால தான் நோய் வந்தவங்களுக்கு பட்டினி விரதம் தான் ஒரு அருமையான மருந்து அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப இதாகவே சொல்லி வச்சுருந்தாங்க. ஆமாம். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா, ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல, நீ ஏதாவது சாப்பிட்டு படுத்துக்க, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நீ சாப்பிட்டு மாத்திரையை சாப்பிடு, மாத்திரை சாப்பிட்றதுக்காக நீ சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நோயாளிகளை எல்லா பேரையும் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நோய் வந்தவங்க வேகமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த பட்டினி விரதம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த நேரத்தில் வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றதுக்கு நானே அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச மாற்றத்தை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்களும் தாராளமாக இந்த வாட்டர் டயட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் படிப்படியாக ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ரொம்ப லாங் டியூரேஷனாக எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர், சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர்கள் போன்ற இந்திய பாரம்பரிய மருத்துவர்களை நீங்கள் அணுகி அதை வந்து டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட சேர்ந்து கைட் பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ரொம்பவும் கிரானிக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்க, வெயிட்டை குறைக்கவே முடியலங்கன்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நான் ஃபாலோ பண்ணேன்றதை அடுத்த பதிவுகளையும் கொடுக்க இருக்கிறேன். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவுகளையும் தொடர்ந்து பார்த்து ஆரோக்கியமடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.